வணக்கம் ஆஸ்பிரண்ட் சோசியாலஜியோடைக்கு ரீரிலீஸ்டு கீ தான் பார்க்க போகிறோம். ஸோ எங்களுடைய ஹார்ட் ஒர்க் உங்களுக்கு வந்துட்டு வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ என்ன கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது என்இபி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஐ மீன் இன் விச் இயர் வாஸ் த நேஷ்னல் பாலிசி அண்ட் எஜுகேஷன் ஃப்ரேம்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சூஸ் ஆன்சர் 86 தான் மேக்ஸிமம் சூஸ் பண்ணியிருப்போம். அவங்க 92 கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேசிய கல்விக் கொள்கை என்பிஇ 1986ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. பின்னர் 92ஆம் ஆண்டு இந்த கொள்கையில் சில மாற்றங்கள், அதாவது சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி திருத்தப்பட்டது வந்துட்டு 1992னால ஸோ கம்ப்ளீட்டாக திருத்தி 1992 அப்படின்ற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் நேஷனல் பாலிசி வந்து 68 சரி 86 இப்போ வந்து 2020 நெக்ஸ்ட் 2040 ஓகேங்களா, இந்த ஒரு வரிசைப்படி தான் வரும். ஸோ என்பிஇ வந்து ஃபார்முலேட்டட் பண்ணது 86 தான், ஆனால் ஃப்ரேம்டு பண்ணது வந்து 92 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ மேபி அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில், கவர்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கரெக்டாக வரலாம். பட் ஆனால் நம்ம இதில் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொஷினை 50-50 தான் சேலஞ்ச் பண்ண முடியும். ஸோ வந்து ஃப்ரேம்டு பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் 92 தான். ஸோ நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூவில் 86 வரும். ஸோ 86 அப்படின்றது வந்து 2வது தேசிய கல்விக் கொள்கை. ஸோ அந்த 86ல் தான் வந்து ஆப்ரேஷன் பிளாக் போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டம் கொண்டு வருவாங்க. நாடு முழுக்க வந்து ஒரே மாதிரியான யூனிஃபார்மிட்டியான ஒரு கல்வி வந்து கொண்டு வருவாங்க. ஸோ 1992 வந்து என்ன திருத்தப்பட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 86 என்இபியோடைய கொள்கையில் வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் இருந்துச்சு. ஸோ புதுசாக நிறைய நியூவாக ஆட் பண்ணாங்க. 2020 கொள்கை படி வந்து கல்விக் கொள்கை இப்போ இருக்கிறது. ஸோ 2040க்குள்ளே வந்துட்டு இந்தியாவில் வந்து கல்வி வந்து முழுமையான கல்வி வந்துட்டு கொண்டு வரத்தான் நோக்கம். ஸோ ஓகேங்களா, அப்படி பார்க்கும்போது முழுமையானதாகவும் இழிவுத்தன்மையாகவும் பல்துறை சார்ந்ததாகவும் 21ஆம் நூற்றாண்டுக்கு தேவைக்கு ஏற்ப வந்துட்டு மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னும் உங்களுக்கே தெரியும், இந்திரா காந்தி தேசிய நிலை பல்கலைக்கழகம். ஸோ இந்த பற்றி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இது 1985 இருந்து ஓப்பன் பண்ணாங்க. ஸோ ஃபஸ்ட் இதை கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்கலாம். ஸோ என்இபியில் இன்னொரு கொஸ்டின் என்ன கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ரேஷன் பிளாக் போர்டு வந்து ராஜீவ்காந்தி பீரியடில் கொண்டு வராங்க, அப்போ யார் கொண்டு வந்தாங்க அப்படின்ற மாதிரி கேட்கலாம். ஓகேங்களா, ஸோ வந்து இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடக்கப்பள்ளி அடிப்படை வசதிகளை வந்து கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்றத நோக்கம். ஸோ வந்து கம்பல்சரி ப்ரைமரி ஸ்கூல்ஸஸ்லாம் வந்து கண்டிப்பாக வந்துட்டு ஒரு கரெக்டான ஒரு இதில் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ குறைந்தபட்சம் வந்துட்டு 2 வகுப்பறைகள் இருக்கணும், 2 டீச்சர்ஸ் இருக்கணும், கரும்படை அதாவது பிளாக் போர்டு இருக்கணும், கண்டிப்பாக வந்துட்டு ஸ்போர்ட்ஸ்க்கான அந்த ஃபுட்பால்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருக்கணும், சில கற்றல் உபகரணங்கள்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ குழந்தைக்கு வந்து எந்த அளவுக்கு வந்துட்டு அவங்களுடைய ஓரல் டெஸ்ட் ஸ்கில் இருக்குது அப்படின்றதையும் இந்த திட்டம் வந்து வைக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த என்இபி தேசிய கல்வி கொள்கைகள் வந்துட்டு இந்தியாவில் வந்து கல்வி முறை வளர்ச்சிக்காக வந்து இது கொண்டு வராங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் எதுக்கு கொண்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, தொலைதூரம் வந்து கல்வி பண்ணுறவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கவங்க கொண்டு வராங்க. ஸோ இந்த கொஸ்டின் 50-50 தான் சேலஞ்ச். ஆஸ்பிரண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். டாடா ஆஸ்பிரண்ட்ஸ்.